கால் பண்ணி அந்த சாட்சியை கேட்கணும். என்ன தங்கச்சி கால் பண்றாங்க? பிரேஸ்லெட் தங்கச்சி. பிரேஸ்லெட்னா? நல்லா இருக்கீங்களா தங்கச்சி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கச்சி. நான் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்? சொல்லுங்க தங்கச்சி. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சாட்சி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சாட்சியை கேட்கலாம். சொல்லுங்க நான் என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்? நான் வந்து எப்பவுமே பக்கத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஹெல்மெட் போட மாட்டேன். நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ரூமுக்கு போகும்போது அப்போ எங்க அம்மா கிட்ட போன் பேசணுமே, ஹெல்மெட்டுக்குள்ள நம்ம போன் வச்சு பேசலாம்னு நினைச்சிட்டு ஒரு நாளும் ஹெல்மெட் போடாம இருந்துட்டு அன்னைக்கு திடீர்னு ஹெல்மெட்டை எடுத்து நான் மாட்டுறேன். ஹெல்மெட்டை மாட்டி ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் ஆயிருக்கும். ஒரு 2-3 மீட்டருக்குள்ள டக்குன்னு ஒரு ஆட்டோ குறுக்க வந்து என் மேல மோதிருச்சு. நான் கீழே விழுந்துட்டேன். என் தலை ஓங்கி தரையில அடிச்சிச்சு. நான் ஹெல்மெட் போட்டு 1 மினிட்டுக்குள்ள இது நடக்குது. தலை அவ்வளவு ஸ்பீடா ரோட்ல அடிக்குது. எனக்கு யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஏன் இப்போ ஹெல்மெட் போட்டோம், எப்படி நம்மளுக்கு ஹெல்மெட் போடணும்னு யோசிச்சோம். உண்மையாவே நான் ஹெல்மெட் போடல அப்படின்னா என் மண்டை உண்மையாவே பிளந்திருக்கும். ரொம்ப அது பயங்கரமான ஒரு ஆபத்தாவே முடிஞ்சிருக்கும். எனக்கு உண்மையாவே கர்த்தர் தான் என் கூட இருந்து என்னை பாதுகாத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் கேட்கும்போது அவரோட அன்பு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். Bye. God bless you.